இப்போ தான் தொட்டாச்சு நீங்கள் பாருங்கள். தொட்டா அப்படியே மடங்கிறேன். தொட்டாச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, அது தொட்டோன்னே அப்படியே இலை சுருங்கிறேன். இதுதான் தொட்டாச்சு நீங்கள். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே காட்டுக்கு தான் வந்திருக்கோம். காட்டில் வந்து வரகு அப்படி வரகு போட்டிருக்கோம். வரகுன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சின்ன சின்னதாக கடுகு காட்டியும் சிறுசாக இருக்கும். அதே வரகு. இந்த 2 நாளாக பேஞ்ச மழைக்கு அறுவடைக்கு தயாராக அந்த வரகு பூராமே சாஞ்சிருச்சு, ஃபுல்லாக சாஞ்சிருச்சு, அழுகிற நிலைமைக்கு வந்துருச்சு. வண்டி நேற்று வந்து கேட்டதுக்கு வண்டி வராது, இதில் இறங்கும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்றாங்க. இன்னொரு வெயில் மழையெல்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக அது பூராமே நஷ்டம் தான். ஃபுல்லாக பாருங்கள் சாஞ்சு இதாகிடுச்சு. பூராமே வரகு விளைஞ்சி நிற்கிது, ஆனால் படுத்துருச்சு. இது மிஷின் அறுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷின் அறுக்கலைன்னா ஆள் வச்சு அறுத்தாலும் இது பூராமே உழுந்து போயிடும். இதுக்கு இன்னொரு 1 வாரம் தான் இருக்குது டைம். இந்த 1 வாரத்தில் இதை நம்ம அறுக்கலைன்னா ஃபுல்லாகவே கீழே உழுந்து போயிடும். இந்த தடவை மழை இந்த டயத்தில் பேஞ்சு விவசாயிகளுக்கு வந்து நிறையா நஷ்டப்படுத்துது. பாருங்க, இது நாங்கள் இப்போ அந்த மழை பெய்யலைன்னா இதை அறுத்துருப்போம் நேரம். இப்போ குண்டால் வந்து 100 கிலோ வந்து 2700 தான் போகுது. ரொம்ப விலையும் இல்லை, கம்மியாக தான் விலை போகுது. இதுக்கு நாங்கள் செலவு பண்ணினதை காட்டியும் லாபம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ இது முழுசாக அந்த முதலீடாச்சும் வரும், நாங்கள் போட்ட முதலாச்சும் வரும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தோம். இப்போ ஃபுல்லாகவே படுத்துருச்சு. இது வந்து நம்மளுக்கு நஷ்டம்தான். விவசாயிகளுக்கு வந்து ஏதோ ஒரு முறையில் அரசாங்கம் சரி, இந்த இடைத்தரகர்களும் சரி, அப்பப்போ இந்த மாதிரி இயற்கையும் சரி நஷ்டப்படுத்துறது தான் நோக்கமாகவே இருக்குது. இந்த தடவை வரகு போட்டு எனக்கு நஷ்டம்தான். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுத்துருச்சு. இந்த மாதிரி சாஞ்சிட்டாவே இதை அறுக்க முடியாது. ரெண்டாவது உளுந்துடும். இன்னும் 2-3 நாளில் இது உளுந்துடும். இப்படியே கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா ஏதோ இருக்கிறதாச்சும் அறுக்கலாம். மறுபடியும் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக டோட்டலாக காலி ஆகிடும். இப்பயே அழுகிற நிலைமைக்கு வந்துருச்சு. பாருங்கள், ஃபுல்லாக காஞ்சி அழுகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படியே விட்டால் உளுந்து போயிடும், மழை பெஞ்சால் அழுகி போயிடும். என்ன செய்யுது, விவசாயிகள் வந்து ஏதாவது ஒரு முறையில் நஷ்டப்பட்டு தான் இருக்கான். பாருங்கள், இது தான் சிறுதானியம் உணவுன்னு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில், பெரிய பெரிய ஹோட்டலில், ஹார்லிக்ஸு இந்த மாதிரி இதில் இந்த வரகு தான் பயன்படுத்துவாங்க. இந்த இது வந்து கரிசக்காடுனா கருப்பு மண்ணாக இருக்கும். இந்த இதில் வந்து மக்காச்சோளம், இந்த மாதிரி சிறு கம்பு, இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே போட்டோம், சாகுபடி பண்ணோம். அது என்ன ஆச்சுன்னா, இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மலையிலேருந்து காட்டு பன்றி வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். அதனால் அதுக்கு பயந்து தான் நாங்கள் பருத்திக்கும் வரகுக்கும் மாறினோம். வரகும் பருத்தி மட்டும் அது வந்து தொடாது, எதுவுமே டேமேஜ் பண்ணாது. ஆனால் பண்ணி பண்ணது என்னமோ மழை பண்ணிடுச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக டோட்டலாக காலி. இந்த இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக காஞ்சி உதிர்ற நிலைமைக்கு வந்துடுச்சு, அழியிடுச்சு மொத்தமாக. ஏன் விவசாயிகள் என்ன பண்ணுறது, இதை நாங்கள் விட்டுட்டு வேறு வேலைக்கு போனாலும் இது ஃபுல்லாகவே 1 வருஷத்தில் ஃபுல்லாக சீமக்கருவில் அந்த மாதிரி கருவேலம் ஃபுல்லாக முளைச்சிருது. மறுபடியும் அதை வந்து நம்ம சுத்தம் பண்ண முடியல, நம்ம சம்பாதிக்கிற காசு அதுக்கே போயிடுது. இதை விடவும் முடியல. அதுக்கு மீறி விவசாயம் பண்ணாலும் நஷ்டம்தான். இது புலிவால் பிடிச்ச கதை மாதிரி இருக்குது இந்த விவசாயம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. மழை பெய்யாமையும் கெடுக்குது, பேஞ்சும் கெடுக்குது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த டைம். ஃபுல்லாக போயிடுச்சு. இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் போட்ட முதலீடு கூட வராது, வேலை எல்லாமே நஷ்டம்தான். 3 மாதம் ஆச்சு. ஆடி பட்டத்தில் வச்சுது 3 மாதம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை. வேறு 2 நாளாக மறுபடியும் ஏதோ புயல் மழை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வராமல் இருந்தால் நல்லது. வந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே நஷ்டம்தான். பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக டேமேஜ் தான், ஒன்றும் பண்ண முடியாது, பூரா படுத்துருச்சு. பாருங்கள்,
இதை எதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன்னா, விவசாயிகள் பாருங்கள், விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் இதை பார்த்தேன். காலையில் வந்தேன், மனசே கேட்கல. இதை பார்த்துட்டு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.